Taste the Daily. அண்மை செய்தி. கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் அருகே 60 ஆண்டுகளுக்கு மேலான ஏராளமான வசித்து வரும் நிலையில் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என கூறி சில இடங்களை இந்து சமய அறநிலையத்துறை சீல் வைத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட பலர் கடந்த திங்களன்று போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையினர் பொதுமக்களின் வீடுகளுக்கு மீண்டும் சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்டாலின் அரசின் இந்த அராஜக நடவடிக்கைகளை கண்டித்து 4 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கரூரை அடுத்த வெண்ணெய்மலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்கள் கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கின்றன. இதில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பெயரில் கோவில் இனாம் நிலங்களில் உள்ள வர்த்தக கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சீல் வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைக்க இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தியதால் அதிகாரிகள் சீல் வைக்காமல் சென்றனர். இந்நிலையில் இன்று காலை 7:45 மணியளவில் சின்னவடுகப்பட்டிக்கு கண்ணம்மாள் என்பவர் வாடகை வீடுகளுக்கு சீல் வைக்க அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையில் அதிகாரிகள் சீல் வைக்க வருகை தந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்ணம்மாள் குடும்பத்தினர் 4 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கு திரண்டு அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் அருகே 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான மக்கள் வசித்து வரும் நிலையில் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என கூறி சில இடங்களை இந்து சமய அறநிலையத்துறை சீல் வைத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட பலர் கடந்த திங்களன்று போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையினர் பொதுமக்களின் வீடுகளுக்கு மீண்டும் சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்டாலின் அரசின் இந்த அராஜக நடவடிக்கைகளை கண்டித்து 4 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.